இட்ஸ் சண்டே மார்னிங் எழுந்த உடனே கிச்சனுக்கு வந்தாச்சு. நைட்டு சாமான் அப்படியே இருந்ததுனால ஒரு சாமானை தொலைக்கி ட்ரான்சிஷனாக போட்டாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காலையிலேயே சிக்கன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ சிக்கன் வாங்கி கொடுத்தவொடனே சிக்கனை ஒரு டேஸில் கொட்டி அதை நல்லா கழுவுன்னு கழுவிடணும். ஏன்னா சிக்கனை கழுவலைன்னா பின்னாடி நம்மளுக்கு தான் ஆபத்து. ஸோ நல்லா சிக்கனை கழுவி எடுத்துக்கிட்ட உடனே தம்பி 65 கேட்டதுனால 65க்கு ஒன்று, குழம்புக்கு ஒன்று. ஃபஸ்ட்டு 65க்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கொட்டிட்டு 65 தேவையான மசாலாலாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எடுத்த உடனே ஃபஸ்ட் உப்பு போட்டு நல்லா சிக்கனை அதை ஊற வைக்கிறதுக்காக போட்டு கலக்கணும். அந்த சிக்கனுக்கு நல்லா உப்பு தான் முக்கியம். ஸோ அதை கலந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு நல்லா கொட்டி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. குழம்புக்கு 2 வெங்காயம் 3 தக்காளி போட்டு கேஸை ஆன் பண்ணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்ட பேர் அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடணும். இது வந்து நான் தக்காளியெல்லாம் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்ட பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். 1/2 கேஜி சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கனையும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும். ஒரு குழம்புக்கு முக்கியமான விஷயம் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருந்தால் தான் குழம்புக்கு நல்லா ருசி கொடுக்கும். ஸோ அதை நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் எல்லாம் உப்பு போட்டு 2 விசில் விட்டு நல்லா குழம்பு இறக்கியாச்சு. குழம்பு கமகமான்னு ரெடி ஆனோடனே பெப்பரை கொஞ்சம் கொட்டி குழம்புக்கு நல்லா ஒரு ருசியை தந்தாச்சு. அது நல்லா கொதிக்கணும். இப்போது 65 போட்டுடலாம். 65 கொஞ்சம் எண்ணெய் நல்லா இதமான இதில் இருக்கும் போது போட்டால் தான் அது வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகாமல் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு போட்டாச்சு. 65 ஒரு 4 பீஸ் எடுத்து தட்டில் வைப்பேன். தட்டில் வச்சாச்சு. குழம்ப கொஞ்சம் ஊற்றணும். குழம்ப ஊற்றி 2 பீஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.